நண்பர்களே, அமெரிக்கா திவாலாகிவிட்டது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அமெரிக்க கருவூலம் தனது அறிக்கையில் அவ்வாறு கூறியிருக்கிறது என்று ஃபார்ச்சூன் இதழ் கடந்த மாதம் 26ஆம் தேதி வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையில் விவரித்துள்ளது. இதனை கூறியவர்கள் பிரபல பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹான்கே மற்றும் முன்னாள் கண்ட்ரோலர் ஜெனரல் டேவிட் வாக்கர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவின் மொத்த சொத்து மதிப்பு 6 ட்ரில்லியன் கோடி. ஆனால் அவர்களுடைய கடன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தா 47 ட்ரில்லியன் கோடி. இப்போது இந்த சொத்து மதிப்போடு கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய கடன்கள் கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போது இதுதான் இந்த இன்சால்வன்சி என்ற திவாலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் இதை கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அதாவது நாங்கள் திவால் ஆகிவிட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இதுதான் நிலைமை. மார்ஜின் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் சில பல வருடங்களுக்கு முன்பு வந்தது. அது முக்கியமாக ஒரு நிறுவனம் எப்படி திவாலாகும், திவாலாகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், திவாலானதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியான ஒரு திரைப்படம் 2008 நடந்ததாக வந்த கதை. அந்த கதையில் அந்த நிறுவனத்தின் தலைமை கணக்காளர் அவர் ஒரு நாள் இரவு இந்த மாதிரி இந்த நிறுவனம் அதிகமான கடன்களை கொண்டிருக்கிறது, இது திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு விலகி போவார். அதற்கு அடுத்து அந்த நிறுவனத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தவராக அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், நிஜம்தான் அவர் சொன்னது, நிச்சயமாக நிறுவனம் திவாலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களையும் அந்த நிறுவனத்துக்குள்ள இருந்த பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஃபயர் சேல் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க நிறைய ஸ்டாக்ஸை சேல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஷேர் வாங்கினா ஒரு ஷேர் இலவசன்ற மாதிரி நடக்கிறது தான் இந்த ஃபயர் சேல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் சேல் பண்ணிவிட்டு நிறுவனத்தை விட்டு வெளியில் போவாங்க. இந்தியாவில் கூட இதே மாதிரி ஒரு நிறுவனம் சில காலங்களுக்கு முன்னாடி செய்தது. உங்களுக்கே தெரியும், எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஆர்பிஐ உள்ள இன்றைக்கி அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு நாடு செய்தால் என்ன ஆகும், அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பொருளாதார நிபுணர்களும் இதை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டே வராங்க, ரொம்ப வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் இந்த கட்டுரை சொல்லுது. ஒருவேளை அமெரிக்கா திவாலானா என்ன ஆகும், அதை நம்ம பார்க்கலாம். இதனால் அமெரிக்காவுக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த நாடு முதல்ல தன்னோட வரிகளை உயர்த்தும். இப்போது நம்ம நாட்டு ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 5%, 12%, 18%லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவங்களும் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இரண்டையும் உயர்த்துவார்கள். அப்படி உயர்த்தும் போது பணவீக்க விகிதம் அதிகமாகும். அது மட்டும் செய்ய மாட்டாங்க, கூடுதலாக வங்கிகள் வட்டி விகிதத்தையும் கூட்டுவாங்க. அப்போது புதிதாக நீங்கள் கடன் வாங்குவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு நெருக்கடியை உருவாக்கும். ஏன்னா ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 18% இன்ட்ரெஸ்ட் கூட்டினாலோ இல்லாட்டினா 20% ஆக்கினாலோ நீங்கள் எப்படி கடன் வாங்குவீங்க, எப்படி தொழில் நடத்துவீங்க, எப்படி அதில் லாபம் பார்ப்பீங்க? இது அடுக்கடுக்காக பல பிரச்சனைகளை உண்டாக்கும். முக்கியமாக டாலரோட மதிப்பு வேகமாக குறையும். அண்டு விலைவாசி எல்லாம் பயங்கரமாக ஏறி நிற்கும். பணவீக்கம் விகிதம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். ஸோ இது பல தொழில்களை முடக்கும், ஏற்றுமதியை குறைக்கும், இறக்குமதியை குறைக்கும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இதில் நடக்கும். ஸோ அமெரிக்கா இதற்கு முன்னாடி அந்த மாதிரியான மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்ததில்லை. ஒரே ஒரு தடவை பங்குச்சந்தை மட்டும் விழுந்து நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் அவங்க பார்க்கல. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வளர்ந்து வருகிறது. இதனால் இன்னும் சில பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக அந்த நாட்டோட கடன் பத்திரங்களுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அந்த நாட்டோட கடன் பத்திரங்கள் முதலீடு செய்திருக்கும் நாடுகள், வெளிநாடுகள், அமைப்புகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ நேச்சுரலாக டாலருக்கான மதிப்பு அப்படின்றது படுபயங்கரமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒரு சாதாரண நபரை போல அல்லது ஒரு நிறுவனத்தை போல ஒரே நாளில் சரியாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நாடு,
அப்படின்றதுனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் மக்கள் இந்த இடத்துல வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை ஏற்படும்போது முதலில் அது பாதிக்கப்படுவது அமெரிக்க பங்குச்சந்தையில் தான் அது முதலில் எதிரொலிக்கும். அதற்கடுத்து அதனுடைய கடன் பத்திரங்களில் எதிரொலிக்கும். அதற்கடுத்து அதனுடைய ஐடி நிறுவனங்கள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களில் எதிரொலிக்கும். ஸோ அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் நடக்கும். இதோட தாக்கம் வந்து உலகளாவிய ஒரு பொருளாதார சுனாமியை உருவாக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போது என்ன நடக்கும்? அமெரிக்கன் மார்க்கெட் விழுகும்போது அதோட நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே கூட கொஞ்சம் விழுந்து எந்திரிக்கும். இதற்கான மாற்று வழிகள் என்ன? இதை பற்றி எல்லா நாடுகளும் யோசிக்க ஆரம்பித்து விட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு சில அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீடாலரைசேஷன் அப்படின்றது ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாலரே நம்பி இருந்தோம்னா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டன. அதோட முக்கியமான விளைவு தான் பிரிக்ஸ் கண்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இணைந்த இந்த 5 நாடுகள் தங்களுக்குன்ட்டு சொந்தமாக ஒரு காமன் கரன்சி பேமெண்ட் மோடை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த சர்வதேச வங்கி அமைப்பான ஸ்விஃப்ட் அமைப்பில் இருந்து இந்த நாடுகள் வெளியேறி தங்களுக்கென்று தனியே டிஜிட்டல் கரன்சியை உருவாக்க ஆரம்பித்து விட்டன. இந்தியா கூட ரூபி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டு போன்ற தொழில்நுட்பங்கள் அமெரிக்க நிறுவனங்களாக இருந்தன. இப்போ இந்த நிறுவனங்களுக்கு மாற்றாக அந்தந்த நாடுகள் தங்களுக்கு என்று தனியான கார்டு பேமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துருச்சு. அண்ட் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிகள் தனித்தனியாக தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தையும் பங்குச்சந்தையையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த டிஐஐ அப்படின்ற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட முதலீடுகள் அதிகமாகவும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டன. ஸோ நம்ம இந்திய பங்குச்சந்தையில் கூட சமீப காலத்தில் இந்த மாற்றங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதே மாதிரி சீனாவிலையும் நடந்திருக்கு, ரஷ்யாவிலையும் நடந்திருக்கு, அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு, அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்க முதலீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. அவர்களே தானே வெளியில் போனதை இவங்க வந்து அதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டார்கள். ஸோ இந்த அமெரிக்கா திவாலாகிறதும் டீடாலரைசேஷனும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது நம்மை எப்பொழுது பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால் அது ஏற்கனவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு முக்கிய விளைவு தான் ஈரான் போர். ஈரான் போரோடைய ஆதி மூலத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இஸ்ரேல் தன்னுடைய பலவீனத்தை மறைக்கவும், அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார பலவீனத்தை மறைக்கவும் தொடங்கிய போர் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது வந்து அவர்களுக்கு வேறு விதத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டீடாலரைசேஷனை வேகப்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்கா திவாலாகும் அந்த இன்சால்வெண்ட் மோடுக்கு போகிறதுக்கான வேகத்தை இன்னும் கூட்டிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் உலக நாடுகள் ரொம்பவும் உஷாராக ஆரம்பித்து விட்டன. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவனை நம்பி இருந்தோம்னா நமக்கு நம்ம காலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட எல்லா தொழில்நுட்பங்கள், ஆயுதங்கள், நிதி நிர்வாகங்கள், அப்புறம் வந்து சர்வதேச வர்த்தகங்கள், இதில் எல்லாத்துலேயுமே அமெரிக்காவின் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் அதை நாம் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டோம். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இன்னும் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துடாது. ஏன்னா பெரிய நாடு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு தனி மனிதர்களாக நாம் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே தானே நம்மளுடைய விலைவாசிகள் எல்லாமே ஏற்றப்படுகின்றன. நம்ம பொருளாதார நெருக்கடிகள் இந்த போர்னால் வர்றதை நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் நம்மளுடைய அரசாங்கம் இதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் முன்னேற்பாடுகளோடு இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம தப்பிக்க முடிந்தது. பெட்ரோல் விலை ஏறலை, கேஸ் விலை பெரிதாக ஏறவில்லை, நம்மளுடைய கரன்சி மதிப்பு மட்டும் மோசமாக இறங்கி இருக்கிறது.
ஆனால் மற்ற வகையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது ஓரளவுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இதற்கு காரணம் நம்ம ஓரளவுக்கு முன்னேற்பாடோடு இருந்தது தான் காரணம். இனி வர்ற காலங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நாம் நம்மளுடைய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். நம்மளுடைய முதலீடுகள் குறிப்பாக கிரிப்டோ கரன்சி மாதிரியான முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களில் செய்யப்படும் முதலீடுகளையும் கவனமாக இருக்க வேண்டும். அண்டு அமெரிக்கா சார்ந்து செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், அதில் நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அமெரிக்க பங்குச்சந்தைகள் விழுகும்போது உலக பங்குச்சந்தைகளும் விழுகும், கூடவே நம்மளுடைய பங்குச்சந்தையும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம பங்குச்சந்தை 2008 விழுந்தது போல் மிக மோசமாகலாம் விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2008 கூட அமெரிக்காவில் விழுந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை. அப்போது இந்த தடவை இன்னும் மேம்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட முதலீடுகள் ரொம்ப சீராக இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக எஸ்ஐபி வழியாக மாதம் நம்ம பங்குச்சந்தையில் நடக்கும் முதலீடுகள் என்பது சீராக இருக்கிறது என்பதால் நாம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சின்ன சிராய்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சிராய்ப்பும் கூட மிக விரைவில் சரியாகி மேலே வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். பங்குச்சந்தையில் நீண்ட கால முதலீடுகளை எஸ்ஐபி முறையில் செய்வது மிக நல்லது. ஏன்னா பங்குச்சந்தையில் கீழே இறங்கும் போதும் முதலீடுகள் செய்யப்படுவதால் நிச்சயமாக அது மேலே ஏறும் போதும் நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடும். அதுலேயும் கீழே விழுகும்போது கம்மியான விலையில் நமக்கு யூனிட் எல்லாமே கிடைக்கும்போது அது நமக்கு லாபமாக பிற்காலத்தில் மாறும். ஸோ நீண்ட கால முதலீடுகளை தொடங்குவதற்கு இது சரியான நேரம். அதே போல் ஒரே டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அப்படின்றது மிகவும் யோசனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அண்டு தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்துவிட்டு இப்போ கொஞ்சம் இறங்கிக்கிட்டே வருது. ஸோ அதையும் மிக சீரான நல்ல முதலீடு என்று சொல்ல முடியாது. ஆனால் பங்குச்சந்தை மோசமான சூழ்நிலையில் தங்கத்தில் தான் முதலீடு நடக்கும் என்பதால் தங்கத்திலையும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டைவர்சிஃபைடாக இருக்கணும். குறிப்பாக பங்குச்சந்தையில் நீங்கள் நேரடியாக முதலீடு செய்யாத ஆட்களாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக முதலீடு செய்வது நல்லது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் மாதிரியான முதலீடுகளில் முதலீடு செய்வது சாலச் சிறந்தது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எல்லா வகையான நிதி முதலீடுகளிலும் முதலீடு செய்வார்கள். அது ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையாக இருந்தால் அந்த வேலையில் தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலை தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். புதிய தொழில்களில் மிகப்பெரிய முதலீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னால் காலகட்டம் அப்படியான நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கான ஒரு பீரியட் வரும், அந்த நேரத்தில் நம்ம எடுக்கலாம். ஆனால் இது அந்த நேரம் அல்ல. ஸோ இது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய நேரம். 2008 போல ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதார சுழற்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் மிக ஆழமாக பதிவு செய்கின்றோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.